வெல்கம் டு மைலே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ காலிஃப்ளவர் பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனோடனே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்க தோல் சீவி 4 நறுக்கி வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதை பொரிக்கும் போதே நல்லா ஒரு ஸ்மெல் வரும். நல்லா எல்லா சைடுமே பொரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா உள்ளே வெந்திருக்கும். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் தூளும் சால்ட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும், சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாமே வெந்து வரணும். இப்போ இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, அதையும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோலையும் காலிஃப்ளவர்லையும் சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்தா போதும். பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவரையும் பொட்டேட்டோவையும் இதில் சேர்த்துடுங்க. இது ஏற்கனவே குக் பண்ணதுனால சீக்கிரமாக நல்லா வெந்திருக்கும். நம்ம ஜாரில் இருக்க தக்காளி சாறையும் இதிலே சேர்த்துடலாம். லைட்டாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டா 5 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இடியாப்பம், தோசை, சப்பாத்தி, நான் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாமே சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும். கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காலிஃப்ளவர் பொட்டேட்டோ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.